ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போம் வந்து அமாண்டா கிரேட் 10 ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் புக்லேருந்து எடுத்திருக்க இந்த போம் எது பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீனேஜில் இருக்க ஒரு பொண்ணோ பையனுக்குள்ளே இருக்கிற அந்த அவங்க அம்மா அப்பா அவங்கள கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன ஃபீலிங் வரும் அப்படின்றது தான். ஸோ இங்கே வந்து நம்மளோட மெயின் கேரக்டர் அமாண்டா அண்ட் அமாண்டான்ற அந்த சின்ன பொண்ணு டீனேஜ் பொண்ணை எப்படி அவங்க அம்மா வந்து வளர்க்கும் போது எவ்வளோ அவங்க திட்டுறாங்க, எப்படி அவங்க வந்து அந்த பொண்ணை டேம் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றது இந்த போயம்ல பார்ப்போம். அண்ட் அந்த மாதிரி சொல்லும் போது அந்த பொண்ணோட மனசுக்குள்ள எப்படி தோணுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது படிக்கிறதுனால நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு பேரண்ட் வந்து திட்டினா நம்ம பசங்க வந்து மாறிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அந்த பசங்களோட மைண்டில் எப்படி இருக்குது அண்ட் உங்கள் மைண்ட்லேயும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா டீனேஜர்ஸ்க்கும் காமனாக ஆகுது தான் அப்படின்றத அவங்க காட்டியிருக்காங்க. இது படிக்கிறது மூலமாக பேரண்ட்ஸ் கூட நம்ம இந்த மாதிரி நம்ம பசங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு பதிலாக எப்படி சேஞ்ச் பண்ணி அவங்கள இன்னும் நல்ல வழிக்கு மாற்ற முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த போயம்குள்ளே போகலாம். First line, don't bite your nails, Amanda. Don't hunch your shoulders, Amanda. Stop that slouching and sit up straight, Amanda. அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ அந்த போம் வந்து அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அண்ட் அதுக்கு அந்த பொண்ணு என்ன நினைக்கிறா அப்படின்றது தான் ஒரு ஒரு ஸ்டான்ஸாலுமே நம்ம பார்ப்போம். ஸோ ஆல்டர்னேட்டிங் ஸ்டான்ஸாஸில் நமக்கு வந்து அவங்க அம்மா பேசுகிறது அண்ட் பொண்ணு நினைக்கிறது வந்து வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 லைனில் என்ன இருக்குது, நிறைய பேருக்கு வந்து நகை கடிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ ரொம்ப டென்ஷன் ஆனாங்கன்னா நகை கடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, நகத்தை கடிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனில் அவங்க என்ன சொல்கிறாங்க, டோன்ட் ஹன்ச் யுவர் ஷோல்டர்ஸ். லைக் நம்ம வந்து குனிஞ்சிட்டு உட்காந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி உட்காரக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுவும் பொண்ணுங்களுக்கு வந்து எப்பவுமே அவங்க அம்மா வந்து நல்ல ஸ்ட்ரைட்டாக உட்காரு, அதுதான் ஒழுக்கம், அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. அது போக ஒழுங்காக உட்காந்தா தான் உன்னோட முதுகில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, ஸ்டாப் தட் ஸ்லவுச்சிங் அண்ட் சிட் அப் ஸ்ட்ரைட், அமெண்டா. ஸோ ஸ்லவுச்சிங்னா அப்படியே குனிஞ்சிட்டு ஒரு மாதிரி சோம்பேறியாக அவங்க உட்காந்துட்ருக்காவ. ஸோ அதெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்காக உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன போயட்டிக் டிவைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, டோன்ட் சொல்லி 2 வாட்டி வந்திருக்கு. இது வந்து அனஃபோரா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அமாண்டான்னு 2 வாட்டி வந்திருக்கு. இது வந்து ரெப்பிட்டேஷன். நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்டாப்பில் இங்கே நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், ஸ்டாப், ஸ்லவுச்சிங், சிட், ஸ்ட்ரெயிட். இந்த எல்லா இடத்துலையுமே எஸ் வந்து காமனாக அதே சவுண்டில் இருக்கிறதுனால இது வந்து அலிட்ரேஷன்லேயும் வரும். ஸோ அலிட்ரேஷன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அந்த ஒரே சென்டென்ஸில் பேக் டு பேக் ஒரே மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸ்க்கு தான் இருக்கும், அதோட எப்போவே ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு தான் இருக்கும். அனஃபோரான்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 2 லைனில் வந்து சேம் வேர்டு வருது அப்படின்னா அது அனஃபோரா. ரெப்பிட்டேஷன் ஏன் இங்கே வருது அப்படின்னா அது லாஸ்ட்டாக வருது இல்லையா. ஸோ அது நம்ம அனஃபோரால எடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னு பார்ப்போம். There is a languid emerald sea where the sole inhabitant is me, a mermaid drifting blissfully. ஸோ அவன் என்ன நினச்சி பார்க்குறா அப்படின்னா, நான் ஏன் இங்கே வந்தேன், ஏன் என் வீட்டில் இருக்கணும், நான் வந்து தனியாக ஒரு சீல இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அங்கே வந்து அதுவும் இங்கே வந்து 2 வேர்ட் நமக்கு நியூ வேர்ட் கிடச்சிருக்கு, லாங்குவேட். ஸோ லாங்குவேட் அப்படின்னா காம், எமரல்டுன்றது கலர். ஸோ எந்த மாதிரி கலர், க்ரீனிஷ் ப்ளூ கலர். ஏன் இங்கே எமரல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீ வந்து அவ்வளோ டிரான்ஸ்பெரண்ட்டாக பியூராக காம் ஃபீலிங் கொடுக்குறதுக்காக. ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு காமான ஒரு பிளேஸில் பீச் சாண்டு, அங்கே வந்து ஒரு நல்ல க்ரீனிஷ் ப்ளூயிஷ் க்ரீன் ஒரு சீ இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதான் இங்கே அவன் நினச்சி பார்க்குறா. வேறு சோல் இன்ஹாபிட்டன்ட் இஸ் மீ, அங்கே நான் மட்டும்தான் வாழ்கிறேன், வேறு யாருமே என்னை தவிர்த்து கிடையாது. ஏன் அப்படி நினைக்கிறா, அவள் மட்டும் இருந்தால் அவளை குறை சொல்கிறதுக்கோ இல்லை சரிப்படுறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்களே. ஸோ அதான் யோசிச்சு பார்க்குறா. நெக்ஸ்ட்டு பிளிஸ்ஃபுல்லி. ஸோ மர்மெய்ட்னா என்னன்னு தெரியும் இல்லையா, கடலில் வாழக்கூடிய அந்த பெண் உருவம் தான் மர்மெய்டுன்னு சொல்லுவோம். ஸோ அவள் வந்து அந்த மாதிரி கடலில் வாழ்கிற ஒரு பொண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறா. அவளை வந்து சரிப்படுத்துறதுக்கோ இல்லை அவளை குறை சொல்கிறதுக்கோ யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஸோ இங்கே பிளிஸ்ஃபுல்லிக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பிளெஸ்ட் இல்லைன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பிளெஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு மீனிங். ஸோ அவள் வந்து தனியாக அந்த இடத்துல ட்ரிஃப்டிங்னா சும்மா அவள் இஷ்டத்துக்கு அவள் நினைக்கிறது போல் அவள் வந்து அங்கே சுற்றிட்டுருக்கா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அவள் நினைக்க தான் செய்கிறா, அவங்க அம்மா கிட்டே சொல்லலை. ஸோ அவள் மைண்டில் நினச்சிட்ருக்கா, நான் தனியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் அவளுடைய ஹேபிட்டை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க.
இப்போ இந்த ஸ்டான்ஸால் அவங்க வந்து அவளுடைய ஸ்டடி விஷயமாக தான் சொல்கிறாங்க. ஸோ என்னது பார்க்கலாம். டிட் யூ ஃபினிஷ் யோர் ஹோம்ஒர்க் அமேண்டா? டிட் யூ டைடி யோர் ரூம் அமேண்டா? ஐ தாட் ஐ டோல்ட் யூ டு க்ளீன் யோர் ஷூஸ் அமேண்டா. ஸோ வந்து எல்லா பேரண்ட்ஸுமே கேட்குறது இதுதான். நம்ம வந்து சும்மா உட்காந்துருந்தாலே வந்து ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா படிச்சிட்டியா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே படிக்கும்போது அவங்க புக்ஸு எல்லா சைடும் வச்சுருப்பாங்க. இல்லை அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ட்ராயிங்கோ கலரிங் இல்லை ஏதோ ஒரு ரிசர்ச் ஒர்க்கு இல்லை என்னவா வேணால் இருக்கலாம். அவங்க சுற்றி நிறைய விஷயங்கள் எப்பவுமே கொட்டி தான் இருக்கும். டாய்ஸாக கூட இருக்கட்டுமே, சின்ன பசங்கன்னா டாய்ஸ் இருக்கும். எப்பவுமே அவங்க இது வந்து பக்கத்தில் சுற்றி ஏதாவது இருந்துகிட்டே தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு. ஸோ அதே மாதிரி இருக்கும் போது எல்லா பேரண்ட்டும் ஃபஸ்ட்டு சொல்கிறது முதல்ல ரூமை க்ளீன் பண்ணியா, உன் பிளேஸை க்ளீன் பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, டிட் யூ டைடி யுவர் ரூம் அமேண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஐ தாட் ஐ டோல்ட் யூ டு க்ளீன் யுவர் ஷூஸ் அமேண்டா. ஸோ முதல்ல உன் ஷூஸ் க்ளீன் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா ஷூஸ்லாம் க்ளீன் ஆக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், அண்ட் அவங்க வேலையை அவங்க தான் செய்யணும் அப்படின்றது எல்லா பேரண்ட்டுக்குமே இருக்கிற ஒரு மைண்ட் செட். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமும் கூட தான். பிகாஸ் நம்ம வந்து இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு அதுவுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள், டிட்யூன்னு இருக்குது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அது வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து அனஃபோராவாக தான் இருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் அமேண்டா என்ன யோசிக்கிறா அப்படின்னு பார்க்கலாம். I am an orphan roaming the street. I pattern soft dust with my hushed bare feet. The silence is golden, the freedom is sweet. ஸோ இங்கே அவள் வந்து அவள் ஃப்ரீடம்காக தான் ரொம்பவே ஆசைப்பட்டு ஏங்குறா. அவள் என்ன நினைக்கிறான்னா, நம்ம அம்மா வந்து நம்மளை இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நமக்குன்னு ஃப்ரீடமே இல்லையா, நம்ம நினச்சதை பண்ண முடியாதா? ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்கள், ஐ எம் an orphan roaming the street. அவள் என்ன சொல்கிறா, வீடு அம்மா அப்பா இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு படிக்கணும், அது வந்து ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நான் ஒரு ஆர்ஃபனாக இருந்திருந்தா எனக்கு வந்து வீடும் இருந்திருக்காது, எனக்கு இந்த மாதிரி ரூமு எதுவுமே இருந்திருக்காது, அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணுன்ற அவசியமே இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது. அதுக்கப்புறம் ஐ பேட்டர்ன் சாஃப்ட் டஸ்ட் வித் மை ஹஷட் பேர் ஃபீட். ஸோ இங்கே ஹஷட் அப்படின்னா குவைட்லி. ஸோ ரொம்ப அமைதியான அவருடைய சின்ன அந்த ஃபீட்டால், அதாவது பாதங்களால் அவள் வந்து அங்கே நடந்து போகும்போது ஒரு செப்பல் கூட இல்லாமல் அவள் இருக்க மாதிரி. ஸோ அவள் வந்து அந்த சாண்டெல்லாம் என்ன பண்ணிருக்கா, அவள் வந்து பேட்டர்ன் பண்ணிகிட்ருக்கா காலாலே. லைக் நம்ம கையால் சும்மா வரையும்ல, கீழே கிரவுண்ட்லலாம் உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்ம ஏதாவது சும்மா கையால் மண்ணை நோண்டிகிட்ருப்போம். ஸோ அதே மாதிரி அவள் காலால் ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. லைக் அவள் ஃப்ரீயாக அவள் இஷ்டத்துக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. த சைலன்ஸ் இஸ் கோல்டன், த ஃப்ரீடம் இஸ் ஸ்வீட். ஸோ அவ்வளோ அந்த ஒரு அமைதி தான் எனக்கு தேவைப்படுது, அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து எனக்கு இங்கே கிடைக்காது, அதோட இல்லவே இல்லை, அந்த மாதிரி அவருக்கு ஒரு தாட் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸால், இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் வந்து ஹேபிட் பற்றி இருந்துச்சு. செகண்ட் ஸ்டான்ஸா வந்து நமக்கு ஸ்கூலிங் பற்றி, நார்மல் ஸ்டூடெண்ட்டோட லைஃப் எப்படி இருக்குது, அந்த ஸ்கூலிங் லைஃப் அதுதான் இருந்துச்சு. ஸோ ஸ்டடி பற்றி இருந்துச்சு. தேர்ட் ஸ்டான்ஸால் வந்துட்டு அவளோட ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. டோன்ட் ஈட் த சாக்லேட் அமேண்டா, ரிமெம்பர் யுவர் ஆக்னி அமேண்டா, will you please look at me when I'm speaking to you அமேண்டா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாக்லேட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சின்ன வயசில் சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும். பட் அவங்க ஒரு டீனேஜோ ஒரு அடல்ட் ஆக போகிற அந்த ஸ்டேஜ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு சாக்லேட் சாப்பிட்ற ஃப்ரீடம் கூட இருக்கக்கூடாதா? அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, உனக்கு ஆக்னி வந்திருக்கு, அதுக்கு காரணம் சாக்லேட் தான்ற மாதிரி அவங்க இன்டைரக்டாக கன்வே பண்ணுறாங்க. ஸோ ஆக்னே வந்திருக்கு, சாப்பிடாத, பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அண்ட் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக தெரியும், இந்த அளவுக்கு சொல்லும் போது அந்த டீனேஜரோட மைண்ட் எங்கே இருந்திருக்கும், அவங்க என்ன யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக அவங்க அம்மாவை பார்த்து நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதோட அவங்க வந்து காது கொடுத்து கேட்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் லைனில் இருக்குது. ஸோ அவங்க அதை நோட்டீஸ் பண்ணிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. will you please look at me when I'm speaking to you, நான் உங்ககிட்ட பேசும்போது என்ன கவனிக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா ஸ்டான்ஸாலேயுமே இருக்கிறது ஓகே தான், பட் இந்த ஸ்டான்ஸால் இருக்கிறது வந்து இதுதான் உண்மையாகவே ஃப்ரீடம் இல்லை அப்படின்றத காட்டுது. ஏன்னா அமெண்டா நினச்ச மாதிரி அவளால் ஒரு சாக்லேட் கூட சாப்பிட முடியல அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அந்த இடத்துல பேரண்டிங் ஓவர் பவர் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி சொன்ன 2 ஸ்டான்ஸாஸுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது தப்பா? எல்லா பேரண்ட்டும் கேட்குறது தான், அதோட அது கரெக்டும் கூட தானே. ஸோ இதுக்கு என்ன நினைக்கிறா அப்படின்னு பார்க்கலாம். I am Rapunzel, I have not a care, life in a tower is tranquil and rare, I'll certainly
never let down my bright hair. ஸோ இங்கே அமேண்டா என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு ராப்பன்ஸாலாக இருந்திருக்கலாம், எனக்கு அப்போது ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது, நான் டவரில் ரொம்ப மேலே வாழ்ந்திருப்பேன், ஸோ அந்த இடத்துல யாருமே என்னை பார்த்து என்னை கவனிச்சுட்டு இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணணும் இது பண்ணக்கூடாதுலாம் சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ட்ராங்குவல் அப்படின்றது வந்து காம் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒரு காமான ஒரு பிளேஸ். அதோட டவரில் வாழ முடியுமா, அது வந்து ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். I'll certainly never let down my bright hair. இது எதுக்காக இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஹேரை கீழே விட்டால் அவங்க அம்மா வந்து ஏறி வந்துடுவாங்க அந்த இடத்துல கூட அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து ஒரு சான்ஸ் கூட கொடுக்கக்கூடாது, எங்கேயாவது கிடச்சதுதான் என் அம்மா ஏறி வந்து என்ன இது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு பொய்டிக் டிவைஸ் இருக்குது, டவர் ட்ராங்குவல். ஸோ இது வந்து அலிட்ரேஷன், டிடி இருக்கிறதுனால இது ஒரு அலிட்ரேஷன். ஓகே, ஸோ லாஸ்ட் ஸ்டான்ஸாக்கு வந்துட்டோம். லாஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டாப் தட் சல்கிங் அட் ஒன்ஸ் அமேண்டா, யூ ஆல்வேஸ் ஸோ மூடி அமேண்டா, anyone would think that I nagged at you அமேண்டா அப்படின்னு சொல்லி அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து சல்கிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசாமலே இருக்காங்க, ஒரு விதமாக லைக் கோவமாக அமேண்டா வந்து முறைச்சி பார்த்துட்ருக்கா, அது அவங்க அம்மாவால் தாங்கிக்க முடியல. ஸோ அவங்க சொல்கிறாங்க, போதும் அதை நிறுத்து, அந்த மாதிரி முறைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஆல்வேஸ் ஸோ மூடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அவங்க திட்டினதுனால தான் அவள் வந்து அவங்க இவ்வளோ சொல்கிறனால இவ்வளோ கண்டிஷன்ஸ் கொடுக்கறதுனால தான் அவள் வந்து அப்படி இருக்கா. பட் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ எப்போ பாரு எங்கேயோ தொலைஞ்சே இருக்க, உன்னோட மூட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் anyone would think that I nagged at you அமேண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது இவனை பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ இங்கே nagged அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோல்டிங் அதை தாண்டி நச்சு பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, நச்சு பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து அவங்க பொண்ணை பிடிச்சி நச்சிட்டே அந்த மாதிரி இருக்கும், யாரு ஒன்று பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்ஷியல் ட்ரூத் என்னென்னா, அவங்க அம்மானால தான் அவள் அப்படி இருக்கா. அண்ட் இன்னொரு விஷயம், ஸோ இங்கே 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து பேரண்ட்ஸ் சைட்லேருந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நம்ம பசங்களுக்கு நம்ம திட்டுறனால மட்டுமே அவங்க சேஞ்ச் ஆக மாட்டாங்க, நம்ம அவங்களுக்கு வந்து வேற ஒரு விதத்தில் நல்ல வழியை சொல்லி தரணும். இந்த மாதிரி ஹார்ஷாக சொல்கிறத விட இந்த மாதிரி பண்ண தான் நல்லது அப்படின்ற சரியான ஒரு வழிகாட்டுதல் அவங்க கொடுக்கணும். அதுவும் எப்படி அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வார்த்தைகளால் திட்டாமல் வேறு ஏதாவது ஒரு நல்ல யோசனையை அவங்க கொண்டு வரலாம். ஸோ இது வந்து பேரண்ட்ஸ் சைடுக்கு தெரிய வேண்டியது. இன்னொன்று சில்ட்ரன் சைடுக்கு என்ன தெரியணும்னா, இங்கே சொல்லியிருக்க எல்லாமே ரொம்பவே பேசிக்கான விஷயங்கள், அண்ட் இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் தேவையான விஷயங்கள் தான். ஸோ இது நம்ம அம்மா அப்பா சொல்லும் போது நம்ம அதை கேட்டு நடந்துக்கணும், நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்றது. இப்போ நமக்கு நேராக நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து தோணவே தோணாது, என்ன நினைப்போம், நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம் கண்ணால் அப்படின்னா நமக்கு என்ன தோணும், ஏன் இந்த பையனோ பொண்ணோ இப்படி பிஹேவ் பண்ணணும், அவங்க அம்மா அவக்காக தானே சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு தாட் வரும். ஸோ இது வந்து சில்ட்ரன் ரியலைசேஷனுக்காகவும் பாதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹன்ச்சிங் தி ஷோல்டர்ஸ் இதெல்லாம் வந்து போஸ்டருக்கு நல்லது இல்லை அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தானே அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அவங்களுக்கு சொல்ல தெரியாமல் சொன்னாலுமே அவங்க சொல்கிறதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு பசங்களும் நடந்துக்கணும் அப்படின்றது தான் இந்த போயமோட 2 சைடு. ஸோ இந்த போயமோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சப்போர்ட் மீ. தேங்க்யூ.